தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன். நான் இன்னைக்கு அவலாஞ்சியில் இருக்கக்கூடிய அவலாஞ்சி லேக் அப்படிங்கிற இடத்துக்கு தான் நான் இன்னைக்கு போயிட்டு இருக்கேன். ஸோ பைக் ரைடு தான், பசங்களோட நம்ம பைக் ரைட் போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த பிளேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஊட்டி போகிற மாதிரி இருந்தாலும் சரி, நம்ம அவலாஞ்சி போகிற மாதிரி இருந்தாலும் சரி, இந்த அவலாஞ்சி லேக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்பாட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதோட வியூவும் சரி, அந்த லேக்கோட வியூவும் சரி ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ வாங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த அவலாஞ்சி லேக் போகிற வழியிலையும் நமக்கு ஏகப்பட்ட ஸ்பாட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வியூ பாயிண்ட்ஸ் இருந்தது, சின்ன சின்ன ஃபால்ஸ் வந்து பார்த்தோம்னா ஏகப்பட்ட ஃபால்ஸ் இருந்தது. அதே மாதிரி தேயிலை தோட்டங்கள் நம்ம பார்க்க முடியும். இந்த டைமில் வந்து பார்த்தோம்னா ஒரு சில மரங்கள் வந்து பூ பூக்கக்கூடிய மந்த் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அதுவும் வந்து பார்த்தோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இதெல்லாம் நம்ம போகிற வழியில் பார்க்க முடியும். அதை வந்து நான் தனியாக ஒரு வீடியோவாக இதுக்கு முன்னாடி வீடியோவில் பண்ணியிருந்தேன். ஸோ பார்க்க விருப்பப்படுறவங்க அதை பாருங்கள். அவலாஞ்சி அப்படிங்கிறதே வந்து நிலச்சரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து 1800 அந்த காலகட்டங்களில் வந்து அதிக அளவில் நிலச்சரிவு ஏற்படுமாமா. அதன் காரணமாக தான் இந்த இருக்கக்கூடிய, அதாவது அந்த லேக் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து பார்த்தோன்னா அவலாஞ்சி லேக் அப்படிங்கிற ஒரு பேர் வந்திருக்கு. இப்போ இந்த மண் ரோடு மாதிரி ஒரு உதவிட்டு பார்த்த போது இதில் தான் நம்ம லேக் போகிற வழி. ஸோ சின்னதாக ஒரு செக் போஸ்ட் மாதிரி வச்சு அங்கே வந்து நமக்கு டிக்கெட் கவுண்டர் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. என்ட்ரி ஃபீஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு பர்சனுக்கு வந்து 20 ருபீஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி கார் ஜீப்புக்கு 50, டூ வீலருக்கு 20 ருபீஸ் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஒரு டூ வீலரில் 2 பேர் போயிருந்தீங்க அப்படின்னா டூ வீலருக்கு 20 ருபீஸ், 2 பர்சன்ஸுக்கு 20 அப்படின்னு சொல்லிட்டு 40 ருபீஸா, டோட்டலாக 60 ருபீஸ் வந்து பார்த்தோன்னா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே வந்துடலாம். இப்போ இங்கே நீங்கள் முன்னாடி வந்து அங்கே ஒரு செக்யூரிட்டி இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட டிக்கெட்டை காமிச்சிட்டு நம்ம உள்ளே வந்துடலாம். ஸோ ப்ரீயராக வந்து நமக்கு பெர்மிஷன்லாம் இதுக்கெலாம் எதுவும் தேவையில்லை. ஸோ நம்ம டிக்கெட் மட்டும் வாங்கிட்டு உள்ளே வந்துட முடியும். உள்ளே வந்து நமக்கு ஜீப் சஃபாரி அதுக்கும் சரி, சஃபாரி ரைடு ட்ராவலுக்கு வந்து பார்த்தோன்னா கூப்பிட்டு போவாங்க. ஸோ அதோட டீட்டெயில் அப்படியே நான் பின்னாடி சொல்கிறேன். அதே மாதிரி உள்ளே ஒரு கேன்டீன் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ சாப்பிட்றதுக்கு ஒரு சில கடைகள் மட்டும்தான் இருக்குது உள்ளே. அந்த ஒரு பெரிய கடை, மற்றபடி பார்த்தோன்னா சின்னதாக அந்த கடலை அந்த மாதிரிலாம் விற்றுட்ருக்காங்க. ஸோ கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி உள்ளே போகிற மாதிரி கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு அந்த லேக் வியூ அப்படிங்கிறது வந்து இருக்குது. அங்கே அப்படியே நடந்து உள்ளே போவோம். இந்த லேக்கில் வந்து நமக்கு செப்டம்பர், அக்டோபர் அந்த மந்தில் வந்து லேக்கில் ஃபுல்லாக தண்ணி இருக்கும். மழை சீசன் அப்படிங்கிறனால மழை பெஞ்சதுன்னா அது அங்கே தண்ணி இருக்கும். அந்த டைமில் வந்து நமக்கு மீன் பிடிக்கிறதுக்கெலாம் அலோவ் பண்ணுவாங்க. தூண்டில் போட்டு நம்ம மீன் பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி ட்ரெக்கிங் அலோவ் பண்ணுவாங்க. டென்ட் அந்த மாதிரி போகிறது அப்படின்னா நமக்கு ப்ரியராக பர்மிஷன் வாங்கிட்டு இந்த லேக் வியூ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டென்ட் போட்டுக்கு அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த டைமில் அலோவ் பண்ண மாட்டாங்க.
அதே மாதிரி இங்கே போட்டிங்க்கும் அலோவ் பண்ணுவாங்க. வாட்டர் லெவல் அதிகமாக இருக்கும்போது போட்டிங்க்கும் அலோவ் பண்ணுவாங்க. பட் இந்த பிளேஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. டூரிஸ்ட்டு அதிகமாக நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவலாஞ்சி லேக் வியூ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இப்போ வந்து பார்த்தோன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செய்தியிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நேற்று கூட நைட்டு வந்து பார்த்தோம்னா நீலகிரி ஃபுல்லாகவே பார்த்தோம்னா ரொம்பவே அதிகமாக மழை பெஞ்சிட்டு இருந்தது. பட் இங்கே வந்து பார்த்தோம்னா தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மேலே வந்து பார்த்தோன்னா நமக்கு சஃபாரி ரைடு இருக்கும், ஜீப் ரைடு அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ ஃபாரஸ்ட்டில் கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ ஹெட்டுக்கு வந்து பார்த்தோம்னா 250 வந்து பார்த்தோன்னா சார்ஜ் பண்ணுறாங்க. பட் இந்த இடம் வந்து பார்த்தோம்னா பிளேஸ் நல்லாயிருக்கு. பட் தண்ணி மட்டும் இப்போதைக்கு கம்மியாக இருக்குது. இதான் அவலாஞ்சி லேக் வியூ. போய் கீழே இறங்கி பார்ப்போம். தண்ணி கம்மியாக இருந்தாலும் கூட இந்த இடம் ரொம்ப சூப்பராகவே அருமையாகவே இருந்தது. ஃபேமிலியோட இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ மற்றும் ஒரு நல்ல தகவல்களோடு மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.